ஹலோ விவஸ், இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. யாருக்கான வீடியோனா, யாரெல்லாம் செகண்ட் கார் வாங்கணும்னு இருக்கீங்களோ அவங்களுக்கான அதி முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல காஷன் அண்ட் அவேர்னஸ் கிடைக்கும். முக்கியமாக நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். சரியா? ஓகே, இந்த வீடியோ போட வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டுச்சுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கார் எவாலுஷன் கூப்பிட்டுருந்தீங்க. போய் காரை பார்த்தேன். எல்லாமே பார்த்தோன்னா சரியில்லாத காராக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஸ்கிராப் காராக இருக்குது. சரியா? அந்த காரை தான் எடுத்துமே நிறைய டைம் எடுத்துமே கார் எவாலுஷன் பண்ணுங்க சார், கார் எவாலுஷன் பண்ணுன்னு சொல்கிறீங்க. நான் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். இது ஒரு காரணம். இன்னொரு காரணத்துக்கும் அந்த வீடியோ போடுறேன். உங்களில் சில பேர் கேட்டுப்பீங்க, சார் யாராச்சும் கார் டீலர் ரெஃபர் பண்ணுன்னு சொல்லிட்டு. நானும் சில கார் டீலர் ரெஃபர் பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக அந்த ரெஃபர் பண்ண டீலர்ஸ்லாம் போய் பார்த்துருந்தேன், எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் அந்த டீலர்ஸை யாருக்கும் ரெஃபர் பண்ணவே கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஏன் நான் டிசப்பாயிண்ட் ஆனேன் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன் நிறைய காரு ரிஜெக்ட் ஆயிடுச்சு இந்த ரீசெண்ட் டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நிறைய பேர் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு காமிச்ச டீலர்ஸு கார்ஸு அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் லோ பட்ஜெட்டில் சீப்பாக கார் தரேன்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்ககிட்ட தான் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன எட்டு போயிட்டு எவாலுஷன் பண்ண சொல்லி கொடுத்துருந்தீங்க. சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எப்படி சார் ஒரு நல்ல காரை சீப்பாக தர முடியும்? அது எப்படி சாத்தியமாகும்? லோ பட்ஜெட்டில் நீங்கள் காரு கொடுக்குறான்னு சொன்னீங்கன்னா கூட நான் ஏற்றுப்பேன். ஆனால் லோ பட்ஜெட்டில் பல காரு சூப்பர் கார் தரேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் போய் கேட்கலாமா, பார்க்கலாமா? அதை பார்த்து தான் என்னை கூப்பிட்றீங்க. சார் பாருங்கள். சரியா? நீங்கள் வாங்குறது லோ பட்ஜெட் கார் அப்படின்னா வண்டி எப்படி எந்த விதமான டிஃபெக்ட் இல்லாமல் உங்களுக்கு கார் கிடைக்கும்? கொஞ்சம் யோசிக்க மாட்டிங்களா? சரியா? நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, வண்டியில் பல இருக்கிற காராக பார்த்துட்டு போய் விட்டுறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எந்த மெக்கானும் சரி இருக்க மாட்டேங்குது. சரி, இவர் தான் அப்படி இருக்கும்னா இன்னொரு கஸ்டமர் பார்த்தா இன்னொரு கஸ்டமர் அப்படி தான் பண்ணுறீங்க. எல்லாருமே பல இருக்கிற காரில் எடுத்துகிட்டு போயிட்டு காட்டுறீங்க. லோ பட்ஜெட்டில் கார் வாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அது எப்படி நல்ல கார் உங்களுக்கு கிடைக்கும்? தயவுசெய்து சொல்லிட்டேன், ஒன்று பட்ஜெட்டை ஏற்றுங்க. இல்லை லோ பட்ஜெட்டில் வரீங்கன்னா எது வேணும் எது வேண்டாம், எது அவசியம் இல்லைங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க. நீங்கள் ரெண்டு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எதை நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது, எதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாங்கிறது தெளிவாக வச்சுக்கோங்க. எது காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது அப்படின்னா, என்ஜினு, கியர் பாக்ஸு, ஸ்டேரிங்கு, பிரேக்கு, ஏர் பேக்கு, ஏபிஎஸ், ஆன்டி தெஃப்ட் சிஸ்டம். சரியா? இதெல்லாம் பார்த்தோன்னா காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. சஸ்பென்ஷன் முதற்கொண்டு ஏசி முதற்கொண்டு காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. சரியா? லோ பட்ஜெட்டில் வாங்குறதுனால இதை காம்ப்ரமைஸ்லாம் பண்ணிட முடியாது. நீங்கள் இதில் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த பட்ஜெட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்கள். சரியா? ஓகே, அப்போ எதில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணலாம், அதாவது காஸ்ட் கம்மி பண்ணலாம், எதில் காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னா, இந்த எக்ஸ்டீரியர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்டீரியரில் பல எதிர்பார்க்கக்கூடாது. டென்ட்டு ஸ்க்ராட்ச் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதெல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்க்கு. அது மாதிரி இன்டீரியர் சூப்பராக இருக்கணும், மேட்லாம் போட்டுருக்கணும், சீட் கவர்லாம் போட்டுருக்கணும், உள்ளுக்குள்ளே இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம்லாம் இருக்கணும். இப்படிலாம் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா வீணாக போய் ஏமாந்து போயிடுங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி ரெடியாக இருங்க. பரவாயில்ல சார், எனக்கு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம்ஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, சீட் கவர்ஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, மேட் இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் டேஷ்போர்டு கொஞ்சம் முன்னே இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி கார் வாங்கினீங்கன்னா லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கார் கிடைக்கும். சரியா? அதை விட்டுட்டு நீங்கள் வாட்னு எக்ஸ்டீரியர் நல்லா இருக்க மாதிரி இன்டீரியர் நல்லா இருக்க மாதிரி சூப்பராக பல இருக்கிற கார் ஐட்டமே எங்கிட்ட காமிச்சிட்டு, சார் லோ பட்ஜெட்டில் வாங்கி கொடுங்க. எப்படி சார் முடியும்? நீங்கள் வீணாக போய் ஏமாந்தான் போவீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நான் பேக் டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில டீலர் ரெஃபர் பண்ணேன்னு சொல்ல பார்த்தீங்களா, அவங்கள பற்றி நான் சொல்கிறேன். அவங்கள போய் பார்த்தா ஏன் நான் இப்போ ரெஃபர் பண்ண முடியாமல் நிலைமை ஆகிட்டுனா, அவங்கள கேட்டால், சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறது, வர கஸ்டமர் எங்களை இப்படி ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறாரு. என்ன சார் ஆச்சு? நீங்கள் முதல்ல நல்லா தானே சார் கொடுத்தீங்க. உள்ளே பார்த்தா உங்கள் கார்லாம் அந்த லோ பட்ஜெட்டுக்கு நல்லா எல்லாமே நல்லா இருக்கும், வண்டி நல்லா இருக்கும், நானும் ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன், நானும் ரெக்கமெண்ட் பண்ணேன் வாங்க சொல்லி. இப்போ ஏன் சார் இப்படி மோசமாகிடுச்சு அப்படின்னா, சார் எந்த எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பெயிண்ட் அடிக்காமல் விற்றா அந்த காரை அவங்க சொல்கிற பட்ஜெட்டுக்கு நல்லா விற்க முடியும். ஆனால் அந்த காரை யாரை ஒருத்தரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே ஆன்லைன்லேயே பார்க்குறாங்க, நல்லா பலன்னு இருக்கான்னு பார்க்குறாங்க. பலன்னு இருந்தால் மட்டும்தான், அதுவும் இல்லாமல் கிலோமீட்டர் கம்மியாக ஓடி இருக்கணும், பலன்னு எக்ஸ்டீரியர் இருக்கணும், இன்டீரியர் இருக்கணும், மைலேஜ் கம்மியாக ஓடி இருக்கணும், தென் பார்த்தீங்கன்னா இயரும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் இருந்தால் தான் இங்கே வராங்க. இதெல்லாம் அத்தனையும் நல்லா வச்சுக்கிட்டு உள்ளுக்குற மெக்கானிசம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி சார் அந்த ரேட்டுக்கு நான் தர முடியும்? அப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, அவங்க பட்ஜெட்டை மாற்றலை, அவங்க அந்த ரேட்டு தான் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் மாறிட்டோம். என்ன பண்ணிட்டோம்னா, உள்ளுக்குள்ளே வீணாக போன மெக்கானிசம் இருக்கிற காராக சீப்பாக பார்த்து வாங்கிட்டு வந்துடுறது. எக்ஸ்டீரியர் பல நாங்கள் பெயிண்ட் அடிக்கிறோம்.
இன்டீரியர், சீட் கவரு, இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இதெல்லாம் போட்டோன்னா பளிச்சுன்னு பிடிச்சது கஸ்டமருக்கு வாங்கி போயிடுறாங்க. சரியா? இப்படி தான் சார் பிஸ்னஸ் பண்ண வேண்டியது, வேறு என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இல்லாட்டி எங்களுக்கு பிஸ்னஸை ரன் பண்ண முடியல சார்ங்கிறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், நல்லா இருந்த டீலரை வீணாக ஆக்குனது யார்? அவர் உங்களை சீட் பண்ணல, நீங்கள் தான் வந்து சீட் பண்ணுறதுக்கான சூழல் உருவாக்கி. அதனால் நீங்கள் கொஞ்சம் கிளியராக இருங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க இந்த கூழு காசு மீசி காசுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் கலோக்கிலையாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் கூட, பட் கண்டென்ட்டை புரிஞ்சிக்க, நான் என்ன கான்செப்ட் சொல்ல வரேன்றது இன்டென்ஷனை புரிஞ்சிங்க. அதை விட்டுட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வார்த்தைக்கு பின்னாடி போயிட்டுருக்காருங்க. சரியா? என்னென்னா நீங்கள் கொடுக்குற காஸ்ட் பட்ஜெட்டுக்கு என்னவோ அந்த பட்ஜெட்டுக்கு சரியான காரை தேர்ந்தெடுக்கணும். அதை விட்டு பட்ஜெட்டு கம்மி ஆனால் கார் எல்லாம் சூப்பராக இருக்கணும், எப்படி சார் சாத்தியமாகும்? ஸோ அப்போ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து காரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த கார் வரும். அப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் நீங்கள் காம்பனைஸ் பண்ணிட்டு மெக்கானிக்ஸை மட்டும் நல்லா மெக்கானிக்ஸாக பார்த்து காரை வாங்கிக்கணும். இப்படி வாங்கினீங்கன்னா யூ வில் பி ஹாப்பி. இல்லாட்டி ஏமாத்திரான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஏமாந்துட்டுருக்கீங்க. இல்லை நல்ல டீலரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் டைம் என்ன காரை எவாலுவேஷன் பண்ண கூப்பிடுறீங்கன்னா இந்த வீடியோ தயவு செஞ்சு பார்த்துட்டு கொஞ்சம் கிளியரோடு வாங்க, கொஞ்சம் கிளாரிட்டியோடு வாங்க. சரியா? அதை விட்டுட்டு வந்து பார்த்தோன்னா வந்து லோ பட்ஜெட்டில் எல்லாமே சூப்பராக கிடைக்கணும். எங்கே சார் உங்களுக்கு யோசிக்க வேண்டாமா? ஒரு 12 லட்ச ரூபா காரு 2 லட்ச ரூபாய்க்கு எதிர்பார்க்குறீங்க, ஆனால் எல்லாம் நல்லா இருக்கணும். நான் தப்பு இல்லை, 12 லட்ச ரூபா கார் 2 லட்ச ரூபாய்க்கு நீ வாங்குற மாதிரி இருக்குது சூழலை. ஆனால் நீங்கள் எதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பார்க்கணும், எதை காம்ப்ரமைஸ் பண்ணணும், காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேங்கிறீங்கண்ணா எதுவுமே. அப்படி எப்படி 2 லட்ச ரூபாய் கிடைக்கும்? அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட மறைச்சி விற்றா தான் விற்க முடியும். அந்த சூழலை நீங்கள் தான் உருவாக்கி விட்றீங்க. சரியா? வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரியா? இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ், இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வர வீடியோவில் நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். சரியா? தேங்க்ஸ் வியூவர்ஸ்.